எல்லாருக்கும் வணக்கம். விஜய் ஃபேன்ஸுக்கு வந்து என்னோட முக்கியமான ஒரு ரெக்வஸ்ட்டு என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் நான் பார்க்குறேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வந்து எல்லாருமே பயங்கரமாக போட்டு கலாய்க்கிறீங்க. கலாய்க்கிறதும் அது நார்மலாக தான் பரவாயில்ல, ரொம்ப அசிசமாக கலாய்ச்சி அவரை வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நான் வந்து ரஜினி ஃபேன் தான் ஃபஸ்ட்டு, தளபதியும் பிடிக்கும் அதே அளவுக்கு. இப்போ என்னன்னா, ஏன் அவரை வந்து அந்த அளவுக்கு ட்ரால் பண்ணுறீங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா இப்போது ஒரு மனுஷன் வந்து அரசியலுக்கு வரல அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவரோட ஃபேன்ஸே அவர் மேலே வந்து நிறைய பேர் காண்டாயிட்டு அவர் விட்டு போயிட்டு இப்போ வந்து அவருக்கு சப்போர்ட்டே வந்து கம்மியான மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. பத்தாவது வந்து அது அவரோட விருப்பம் தானேங்க, அது வந்து நம்ம தனிப்பட்டு எதுவும் சொல்ல முடியாது. இன்னும் அவர் அந்த நான் அரசியல் வர்றது உறுதி அப்படின்னு சொல்லாமல் இருந்துடலாம். அது சொன்னதுனால தான் நிறைய பேர் அவர் மேலே ஆசை காட்டி மோசம் பண்ண மாதிரி அவர் இதாயிடுச்சு. சரி, அது வந்து அப்படியே விட்டுடலாம். இப்போ எதுக்கு வந்து அவரை ட்ரால் பண்ணுறாங்க அப்படின்னா, மெயின் ரீசன் வந்து அந்த ஆதவர்ஜினா வந்து அவரை பற்றி பேசுனதுக்கு ரஜினி போட ட்வீட்டு, அதாவது காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும்னு போட்டார். அதுக்கு வந்து பதில் சொல்லிச்சு விஜய் சிஎம் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போட்டு கலாயிறாங்க. அதுக்கு மெயினாக காண்டு கட்டுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து விஜயை வந்து ஆட்சியிலேருந்து ஜெயிச்ச உடனே ஆட்சியிலேருந்து இறக்கிறதுக்காக டிஎம்கேவே ஏடிஎம்கேவே இணைக்கிறதுக்காக ஸ்டாலினை போய் மீட் பண்ணார் ரஜினி அப்படின்னு சொல்கிறீங்க. அது ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு தெரில. அது மேபி பொய்யா இருந்தால் நாங்கள் பண்ணுறது. மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி யாரும் அந்தளவுக்கு சீப்பாக பண்ண மாட்டாங்க, அதை வந்து தலைவரே சொல்லிட்டாரு. ஸோ சப்போஸ் அது மோஸ்ட்லி பொய்யா இருந்தால் நீங்கள் கலாய்க்கிறதுல ஒரு அர்த்தம் இல்லைல்ல. ஸோ அதனால் வந்து அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு, அதனால தான் அரசியல் வரல, அது ரொம்ப மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம்ட்டு தான் போயிருக்காரு. ஸோ அந்த ஏழாமையை நம்ம வந்து கலாய்க்கூடாதுங்க, அது வந்து தப்பு. அவர் வந்து என்னதான் இருந்தாலும் வயசில் பெரியவர், அதனால் அவர் வந்து அசிங்கமாக கலாய்க்கிறதுலாம் வந்து ஏற்றுக்கவே முடியலங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது உண்மையிலேயே பார்க்குறது. நம்ம தான் வந்து மெச்சூரிட்டி காட்டணும். ரஜினி ஃபேன்ஸு சில பேர் வயசாகி கூட மெச்சூரிட்டி காட்டலன்றது எனக்கும் தெரியும். பட் நம்ம சைட்லேருந்து நம்ம மெச்சூரிட்டியை காட்டுவோமே, நம்ம வந்து அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம இருக்கலாமே. ரஜினி வந்து கலாய்க்காம கொஞ்சம் அவருக்கு சரி அவரை அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு நம்ம தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போது நம்ம வந்து இருக்கிறோம், நம்ம வந்து அரசியலுக்கு வர முடியல ஏதோ ஒரு காரணம். ஸோ நம்மளை வந்து வேற யாருன்னா வந்து இவன் வந்து அரசியலுக்கு வரல, வந்து கோய அப்படி இப்படி சொல்லிட்டு அசிங்கம் பத்திரம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு சொல்லுங்க. நம்ம அவரோட இடத்துல இருந்து பார்த்தா தான் அந்த கஷ்டம் நம்மளுக்கு புரியும். ஸோ அதை வந்து நம்ம வந்து தவிர்த்துடலாம் முடிஞ்ச அளவுக்கு. ஒரு சில விஷயத்துல அந்த முன்னாடியிலேருந்தே சரி அப்படி இப்படி தான் இருந்தாங்க வச்சுக்கோங்க, அந்த ஃபேன் வாரு அப்படி இப்படி இருந்தது வச்சுக்கோங்க. இப்போ இனிமேல் தளபதி சிஎம் ஆயிட்டாரு, ஸோ இதுல இருந்தாச்சு வந்து அவர் வந்து விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து இப்போ வந்து விஜயோட லெவல் வேற, ரஜினியோட லெவலும் சினிமா வயசு நல்லா தான் இருக்கு. ஸோ வந்து அவர் அந்த லைன்லயே இவர் இந்த லைன்லயே விட்டுடலாம். இன்னொன்று வந்து நான் சொல்லிக்கிறேன், அரசியலில் சாதிச்சுட்டு முதல்வர் ஆயிட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க தான் கெத்து அப்படின்றது இல்லைங்க. ஏன்னா வந்து வாழ்க்கை வந்து யார் யாருக்கு என்னென்ன கொடுத்துருக்கோ இதில் அவங்கவுங்க கெத்து தான். அதில் வந்து தலைவரை சூப்பர் ஸ்டாரை எதுலையுமே குறை சொல்ல முடியாது. அவரோட ஃபீல்டில் நல்லா தான் இருக்கிறாரு, ஷைனாக தான் இருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே எல்லாமே நடந்துடாது இல்லை, அவங்க லைஃப்னு ஒரு விஷயம் மாற்றம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தலைவருக்கு அரசியல் வாய்ப்பு கொடுத்து வைக்கல, அதுவும் அவரும் வந்து விருப்பப்பட்டு ஏற்றுக்கல. அவரும் சொல்லியிருக்காரு நிறைய இன்டர்வியூவில், எனக்கு வந்து சிஎம்லாம் மண்டையெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, எனக்கு வந்து செட் ஆகுது அதெல்லாம், அதனால் வந்து நான் அது மோஸ்ட்லி அவாய்ட் தான் பண்ணுறேன்னு முன்னாடி சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தை விட்டதுனால தான் மறுபடியும் எல்லாம் ஆசை காட்டி மோசம் போயிட்டாங்க. பரவாயில்ல, அது தெரியாம கூட ஒரு ஆர்வத்தில் சொல்லியிருக்காங்க நினச்சி அவர் கொஞ்சம் மன்னிச்சு விட்டிங்கன்னா வந்து எல்லாருக்குமே நல்லது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு வயசான ஒருத்தரை வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க. அவரு சின்ன வயசானா கூட சரி பரவாயில்ல கலாச்சிக்கலாம், ஒரு வார் மாதிரி போட்டோம் ஃபேன் தானே சொல்லிட்டு ஃபேன் வார் மாதிரி போட்டோம் சொல்லிட்டு விட்டுலாம். பட் என்ன இருந்தாலும் ஏஜ் ஆன பர்சனு, ஸோ அதை வந்து அந்த மாதிரி பண்ணுறது அவர் பண்ணுறது தப்புன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பெரியவங்கள சின்ன பசங்களாக நம்ம தாங்க பார்த்துக்கணும். ஸோ அது வந்து அவங்க என்ன தான் மேபி வயசுனால தப்பாக பண்ணாலும் நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து நம்ம வந்து எல்லா ரத்தம் சுறுசுறுப்பாக இருப்போம்,
கொஞ்சம் வந்து ஸ்மார்ட்டாக ஏன்னா யோசிப்போம். அவங்களால உடல் அளவுலையும் அவங்களால ஒத்துழைப்பு கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போது நார்மலாக பண்ணுற விஷயம் நம்ம நார்மலாக பண்ணுற விஷயம் அவங்களுக்கு பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவரை வந்து அந்த மாதிரி அசிங்கமாக கலைஞர்கள்லாம் விட்டுருங்க, ட்ராவல் பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க. எனக்கே வந்து மாறி அது பார்க்கும்போது எனக்கே என்னடா இவரை போய் இப்படி பண்ணுறாங்களே. அவர் வந்து அதுவும் இல்லாமல் நம்ம தளபதியே வந்து சூப்பர் ஸ்டாருக்கு மிகப்பெரிய ஃபேனாக இருந்தது தான் வந்தார். ஸோ அதனால் இவ்வளோ விஷயம் இருக்கும்போது அதுவும் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு ஆக்டர் தான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ விஷயம் இருக்கும்போது அவரை போட்டு நச்சரிச்சினே கலாச்சினே இருக்கிறது வந்து தமிழ் சினிமாவுக்கு அசிங்கம். இதெல்லாம் வெளியால் பார்த்தா வந்து சிரிப்பாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுறேங்க. வாழ்த்துக்கள் சொல்ல இதுக்கெல்லாம் வந்து சின்ன சின்ன சண்டைங்க, அதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். அதெல்லாம் பிரச்சனை பண்ணக்கூடாது. சிம்பிளாக அவங்க ரூட்டை பார்த்துட்டு போயிட்டாலே எல்லாமே நல்லபடியாக இருக்கும்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி ஃபேன்ஸாக நான் கேட்டுக்கிறேன், விஜய் ஃபேன்ஸாகவும் நான் கேட்டுக்கிறேன். எனக்கு வந்து தளபதியை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க சார்பாகவும் வந்து தலைவர் ஃபேன்ஸு இவங்களை எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ 2 பேருமே ஸ்மூத்தாக போனாங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். நன்றி.